Welcome to Just See and Win. Current Affairs. On which date Gujarat Day is celebrated in India? May 1st. எந்த தேதியில் குஜராத் தினம் கொண்டாடப்படுகிறது? மே 1. மே 1 தொழிலாளர்கள் தினமாகவும் மகாராஷ்டிரா தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. 1960ஆம் ஆண்டு குஜராத் மாநிலமும் மகாராஷ்டிரா மாநிலமும் உருவாக்கப்பட்டது. Which is the third most populous country in the world with a recently released population of 33 crore 14 lakhs 49,281. USA. This is a 7.4% increase over the last decade. 33 கோடியே 14,49,281 மக்கள் தொகையுடன் உலகின் 3வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? ஐக்கிய அமெரிக்க நாடுகள். கடந்த 10 வருஷத்தில் இது 7.4% இன்க்ரீஸ். சைனா இந்தியாவுக்கு அப்புறம் 3வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு USA. Albert Bahimi Badek has been named as the interim Prime Minister of which country? Chad. This move comes after a week President Idris Déby's death during his visit to the troops fighting rebels. எந்த நாட்டின் இடைக்கால பிரதமராக ஆல்பர்ட் பஹிமி படேக் அறிவிக்கப்பட்டுள்ளார்? சாட். கிளர்ச்சியாளர்களுடன் ஏற்பட்ட போரில் அதன் முன்னாள் அதிபர் இட்ரிஸ் டெபி இறந்த ஒரு வார காலத்திற்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லுங்லே டவுன் which was hit by forest fires is situated in which Indian state? மிசோரம். காட்டுத்தீயால் சேதமான லுங்லே நகரம் அமைந்துள்ள இந்திய மாநிலம் எது? மிசோரம். Which institution has released the State of the Economy report? Reserve Bank of India. பொருளாதார அறிக்கையின் நிலையை வெளியிட்ட நிறுவனம் எது? ரிசர்வ் வங்கி. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிட் நோய் தொற்றுகள் உடனடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை எனவும் அதன் காரணமாக சப்ளை செயின் விநியோக சங்கிலி பாதிக்கும் அப்படின்னும் அதனால் பணவீக்க அழுத்தமும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் சாண்ட்லர் குட் கவர்மெண்ட் இண்டெக்ஸ்? 49. சாண்ட்லர் நல்லரசு குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை என்ன? 49. இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஃபின்லாந்து. இந்த குறியீடு 104 நாடுகளை தரவரிசைப்படுத்தியுள்ளது. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, தலைமைத்துவம், தொலைநோக்கு பார்வை, வலுவான சட்டங்கள் மற்றும் கொள்கைகள், வலுவான நிறுவனங்கள், நிதி ஈர்க்கக்கூடிய சந்தை, உலகளாவிய செல்வாக்கு மற்றும் நற்பெயர், நாட்டு மக்களை முன்னுக்கு கொண்டு வர உதவுவது ஆகிய 7 பில்லர்ஸ் 7 தூண்களை அடிப்படையாக கொண்டது. Which organization developed crystal blade technology for aero engines? DRDO. This has been developed for Hindustan Aeronautics Limited to be used for their helicopter development program. வானூர்தி பொறிகளுக்கு கிறிஸ்டல் தகடு தொழில்நுட்பத்தை உருவாக்கிய அமைப்பு எது? DRDO. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் உலங்கூர்தி திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்காக இது உருவாக்கப்பட்டுள்ளது. Project Dantuk, which was seen in the news recently, is the flagship project of BRO carried out in which country? Bhutan. This was established on April 24, 1961 under the leadership of the then Prime Minister Jawaharlal Nehru. It is one of the oldest projects of the Border Roads Organization, which was tasked to construct motorable roads in Bhutan. அண்மை செய்திகளில் இடம்பெற்ற டான்டாக் திட்டம் BRO ஆல் எந்த நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட முதன்மை திட்டமாகும்? பூட்டான். அப்போதைய
பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் கடந்த 1961 ஏப்ரல் 24 அன்று டான்டாக் திட்டம் நிறுவப்பட்டது. இது எல்லைப்புறச் சாலைகள் அமைப்பின் மிக பழமையான திட்டங்களில் ஒன்றாகும். இது பூட்டானில் வண்டிகள் செல்லக்கூடிய சாலைகள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டது. சமீபத்தில் இதோட வைர விழா கொண்டாடினாங்க. What is the first indigenous vaccine name for fish? நோடாவேக் ஆர். மீன்களுக்கான முதல் உள்நாட்டு தடுப்பூசியின் பெயர் என்ன? நோடாவேக் ஆர். On which date ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் is celebrated in India? ஏப்ரல் 30. இந்தியாவில் ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் கொண்டாடப்படுகிற தேதி எது? ஏப்ரல் 30. வைஷாலி எஸ் ஹிவாசே has been appointed as the first women officer of which Central Armed Police Force? BRO, Border Roads Organization. The officer would command the company to provide connectivity in a high altitude area along the Indo-China border. எந்த மத்திய ஆயுத காவல் படையின் முதல் பெண் அதிகாரியாக வைஷாலி எஸ் ஹிவாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார்? BRO, எல்லைப்புறச் சாலைகள் அமைப்பு. இந்திய சீன எல்லை முழுவதும் சாலை இணைப்பு குறித்த ஆணைகளை அவர் நிறுவனத்திற்கு வழங்குவார். தேங்க்யூ.